ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்க்க போற டாபிக் வந்து கூட்டு வட்டி. ஸோ நார்மலா கூட்டு வட்டி கணக்கை வந்து ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ணாம எப்படி நம்ம ஷார்ட்கட்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ போறதுக்கு முன்னாடி ஃபார்முலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா சில சம்ல வந்து நம்மளுக்கு ஃபார்முலாவே டைரக்டா கேட்குறாங்க. ஸோ கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா வந்து அதே மாதிரி நம்மளுக்கு தனி வட்டியில இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா உண்டு. ஆனால் அந்த கூட்டு வட்டியில ஏ அப்படிங்கிறது தான் கிடைக்கும். ஸோ கூட்டு வட்டியில் நம்மளுக்கு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுல கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து மொத்த தொகைக்கான ஃபார்முலா தான் இது. ஸோ எப்போவுமே கூட்டு வட்டியில் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏ அப்படிங்கிறது டோட்டல் அமௌண்ட் தான். பி ஆஃப் 1 + r/100 பவர் n. இது வந்து சிம்பிளான ஃபார்முலா. இது வந்து நம்மளுக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படுகிறது, இல்லாட்டினா காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படுகிறது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபார்முலா வந்து வேரி ஆகும். வட்டி இப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படுதுன்னா ஆர் வந்து பாதி ஆகும். அதே மாதிரி n வந்து இங்கே நம்மளுக்கு 2 டைம்ஸ் வரும். ஸோ நம்ம மோஸ்ட்லி ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால கொஞ்சம் லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொரு ஃபார்முலா வந்து ஞாபகம் வைக்க வேண்டியது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி கணக்கும் கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ஆண்டுகள் வந்து 2 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதே மாதிரி ஆண்டுகள் வந்து 3 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபார்முலா மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம்னா 2 ஆண்டுகளுக்கு உள்ள வித்தியாசம் அப்படின்னா PR²/100² அப்படி சொல்லலாம். அதே இது 3 ஆண்டுகளுக்கு உள்ள வித்தியாசம் அப்படின்னா PR²/100² × R + 300/100. ஸோ இந்த 2 ஃபார்முலாவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வித்தியாசம்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். நார்மலாக கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம், ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒருவர் ஆண்டு வட்டி 4% என 5000 வங்கியிலிருந்து கடனாக பெறுகிறார். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகள் கழித்து. ஸோ இந்த கூட்டு வட்டி கணக்கில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ஆண்டு வட்டி அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். அதுக்கப்புறம் அசல் எவ்வளவு. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்க நம்மளுக்கு அசல் வந்து எவ்வளவு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, வட்டி வந்து 4% கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டாவது வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்கன்னா எத்தனை ஆண்டுக்கு எத்தனை டைம் வந்து வட்டி கால்குலேட் பண்றாங்க. இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கால்குலேட் பண்றாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து வட்டி விதத்தை எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம். ஒருவேளை அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா 6 வந்து என்ன செஞ்சுக்கணும், பாதியாக்கிக்கணும். ஸோ இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண போறது கிடையாது. அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டுகள் கழிச்சு கேட்டிருக்காங்க, 2 ஆண்டுகள். ஸோ இப்போ இதில் ஷார்ட்கட் என்னது அப்படின்னா 2 1. ஸோ இப்போ கூட்டு வட்டி கணக்குல எத்தனை ஆண்டுகளுக்கு வட்டி கால்குலேட் பண்ணணுமோ, ஸோ மோஸ்ட்லி வந்து 2 அல்லது 3 தான் கேட்பாங்க. இப்போ 2 ஆண்டுகள் அப்படின்னா 2 1 மெத்தட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 1 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய அசலுக்கு வட்டி விகிதம் என்னவோ அதோடைய வேல்யூ இப்போ 4%. அப்போ 5000ல் 4% எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 200 வரும். ஸோ 200 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப்ல மறுபடியும் கடைசி ஆன்சர் 200க்கு 4%. ஸோ ஃபர்ஸ்ட் அசல் எவ்வளவோ அதுக்கு 4% கண்டுபிடிச்சோம். ரெண்டாவது ஸ்டெப்ல இந்த கிடைச்சக்கூடிய ஆன்சருக்கு மறுபடியும் ஒரு 4% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 8. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 400 வரும். இதை மல்டிப்ளை பண்ணா 8. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 408. அப்போ இது வந்து என்னது, இதுல நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து கூட்டு வட்டி தான். இதுல கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 408 ரூபாய். அப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் என்னது, கட்ட வேண்டிய கூட்டு வட்டின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ கூட்டு வட்டியோட வேல்யூ எவ்வளவு, 408. மொத்த தொகைன்னு கேட்டாங்க அப்படின்னா அசல் எவ்வளவோ அது கூட நம்ம வந்து வட்டியை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து மொத்த தொகை. ஸோ இப்போ இந்த ஷார்ட்கட் வந்து மறுபடியும் இருக்க சொல்றேன். இல்லை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 வருடங்களுக்கு கூட்டு வட்டி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வட்டி வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்க அப்போ 2 வருஷத்துல அவங்க எத்தனை டைம் வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க, 2 வாட்டி தான் வட்டியை வந்து கால்குலேட் பண்றாங்க. அதனால 2 1 மெத்தடு 2 1 போட்டுட்டோம். அதுக்கப்புறம் அசல் வந்து 5000, அதுக்கப்புறம் 4%. 5000ல் 4% எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 200 வருது. மறுபடியும் 200க்கு 4% எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 8 வருது. ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு வந்து ஆன்சர். ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொரு சம் பாருங்க. ஆல்பர்ட் என்பவர் 8000 நிலையான வைப்பு திட்டத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்கிறார் எனில் முதிர்வு தொகையாக அவருக்கு எவ்வளவு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்க அசல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 8000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் 5% தான். இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கால்குலேட் பண்றாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, 2 ஆண்டுகளுக்கு. ஸோ ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா 2 வருஷத்துல எத்தனை டைம் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க, 2 வாட்டி தான் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன மெத்தடு, 2 1 மெத்தட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 8000க்கு 5%. ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னாலே நமக்கு 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எவ்வளோ கிடைக்குது, 400 வந்து கிடைக்குது. ஸோ இது அப்படியே போட்டுக்கோங்க 400.
மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த 400க்கு 5%. ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னாலே நமக்கு 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இதில் வந்து 20 வருது. ஸோ இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், இங்கே 800 வரும், இங்கே வந்து 20 வரும். ஸோ ஆன்சர் 820 அப்படிங்கிறது கூட்டு வட்டி தான். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, முதிர்வு தொகை. ஸோ முதிர்வு தொகை அப்படின்னா என்னது, அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் முதிர்வு தொகை. அசல் வந்து ஒரு 8000 ரூபாய், வட்டி வந்து ஒரு 820 ரூபாய். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா 8820 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ அடுத்த சம் பாருங்க, 25,000 கூட்டு வட்டி முறையில் 3 ஆண்டுகளுக்கு 12% ஆண்டு வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்பட்டால் கிடைக்கும் வட்டி தொகை. ஸோ இப்போ இதில் வந்து ஆண்டுக்கு ஒரு வாட்டி வட்டி கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ எத்தனை வருஷம், 3 வருஷம். இப்போ 3 வாட்டி வட்டியை வந்து கூட்டியிருப்பாங்க. அப்போ 3 வருஷம் அப்படிங்கிறதுனால 331. நம்ம 2 வருஷம் அப்படின்னா 2-1 மெத்தடு, 3 வருஷம் அப்படிங்கிறதுனால 3-3-1 மெத்தடு. அப்போ அதுக்கப்புறம் அதே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் 25,000, அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ், 12% அப்படின்னால 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 250 நான் பிரித்து எழுதிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 3000 கிடைக்குது. 3000 இந்த இதில் போட்டுக்கோங்க. மறுபடியும் என்ன பண்ணணும், 3000க்கு அதே 12%. பர்சன்டேஜ்னா 2 0 கேன்சல் பண்ணிக்கலாமா. இப்போ 360 கிடைக்கும். 360 இந்த இடத்துல போட்டுக்கோங்க. மறுபடியும் என்ன பண்ணணும், 360க்கு 12%. ஒரு 0 தான் கேன்சல் ஆகும். இதான் பிரித்து எழுதிக்கிறேன். ஸோ 43.2 வருது. இதை நம்ம எப்படி போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இதை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். மல்டிப்ளை பண்ணா 9000, இதை மல்டிப்ளை பண்ணா 108, அப்போ 1080. இதை மல்டிப்ளை பண்ண வேண்டாம், நமக்கு அதே தான் வரும். ஸோ இப்போ ஆட் பண்ணும்போது ஸோ நேராக போட்டு ஆட் பண்ணுங்க, அப்போ தான் நமக்கு வந்து மிஸ்டேக் வந்து வராது. ஸோ இப்போ 2 3 1 10. ஸோ 10,123.2. ஸோ இப்போ இவ்வளவு வட்டி தொகை தானே கேட்டிருக்காங்க. அப்போ வட்டி தொகை எவ்வளவு, 10,123.2 ரூபாய். இப்போ இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், கொஞ்சம் பொறுமையாக வந்து கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா கேர்லெஸ் மிஸ்டேக் எதுவுமே வராது. மோஸ்ட்லி இந்த இடத்துல நம்மளுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் வர மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 10 1 இந்த இடத்துல மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக பண்ணணும் அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வராமல் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நார்மலாக டைரெக்டாக கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னா, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வேற எதுவுமே சேஞ்ச் பண்ணவே வேண்டாம். 2 வருஷத்துக்கா 3 வருஷத்துக்கான்னு மட்டும் போட்டு கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ 2 வருஷம் அப்படின்னா 2-1 மெத்தடு, 3 வருஷம் அப்படின்னா 3-3-1 மெத்தட். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு சம் பார்க்கலாம். இப்போ இந்த கணக்கில் பாருங்க, 20% ஆண்டு வட்டி விகிதத்தில் 6 மாதங்களுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால். இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்குல நம்ம என்ன பார்த்தோம், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கால்குலேட் பண்றாங்கன்னு பார்த்தோம். இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க, 6 மாதங்களுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அசல் 1000 18 மாதங்களில் எவ்வளவு கூட்டு வட்டி தரும்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ இதுல வந்து அசல் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1000 கொடுத்துருக்காங்க. வட்டி வந்து 20%. இப்போ நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா நம்ம எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 6 மாதங்களுக்கு. அப்போ என்ன அர்த்தம், அரை ஆண்டுக்கு ஒரு முறை. அப்போ ஒரு வருஷத்துல வந்து 2 வாட்டி வட்டி கால்குலேட் பண்றாங்க. அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா வட்டி விதத்தை பாதி ஆக்கணும். ஸோ 6 மாதங்களுக்கு ஒரு முறை இல்லாட்டினா அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா வட்டியை வந்து பாதி ஆக்கிடணும். ஸோ இப்போ இங்க எத்தனை வருது, 10%. ஃபுல்லா ஒரு வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 20% வரும். நம்ம பாதி வருஷத்துக்கு தான் நம்ம கால்குலேட் பண்றோம், அதனால பாதி ஆக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, 18 மாதங்கள்ல இப்போ நம்மளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒருக்கா வட்டி கால்குலேட் பண்றாங்க. அப்போ இந்த 18 6 பிரிச்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு 18 6 டிவைட் பண்ண நமக்கு எத்தனை வருது, 3 டைம். அப்போ வந்து 18 மாசத்துல எத்தனை வாட்டி வட்டி கால்குலேட் பண்றாங்க,
3 வாட்டி வட்டி கால்குலேட் பண்றாங்க. நம்ம ஆல்ரெடி அதே மெத்தட் தான், எத்தனை டைம் வட்டி கால்குலேட் பண்றாங்கன்னு மட்டும், அதுதான் நமக்கு கீவேர்டு. 2 3 அப்படிங்கிற வார்த்தை வந்து வரணும். ஸோ 18 6 மாசத்துக்கு ஒருக்கா வட்டி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா 18 மாசம் அப்படின்னு எழுது 1.5 வருஷம் தானே. அப்போ 1.5 வருஷத்துல எத்தனை வாட்டி வட்டி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க? 3 வாட்டி வட்டி கால்குலேட் பண்ணி. அப்போ 3 வர்றதுனால நமக்கு என்ன மெத்தட்? 3 3 1 மெத்தட். அதுக்கப்புறம் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ அப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 1000க்கு 10% கால்குலேட் பண்ணலாமா? சதவீதம் அப்படின்னு நமக்கு 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 100 வருது. அடுத்த ஸ்டெப்ல 100க்கு 10% கால்குலேட் பண்ணணும். 2 0 கேன்சல் ஆயிட்டுனா இங்க என்ன வரும்? 10 வரும். அதுக்கப்புறம் 10க்கு 10%, ஸோ 100 வரும். கேன்சல் பண்ணா 1. ஸோ அப்போ இங்க என்ன ஆகுது? 300 30, இது வந்து 1. அப்போ 331 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை இல்லாட்டினா 6 மாதங்களுக்கு ஒரு முறை அப்படின்னா பாதி ஆக்கிடணும். அதுக்கப்புறம் 18 மாதங்கள் அப்படின்னா அதுல எத்தனை வாட்டி நம்ம வட்டி கால்குலேட் பண்றோம்? ஸோ 6ஆல டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3 வருது. அதனால 3 3 1 மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வரைக்கும் பார்த்தது வந்து டைரக்டா வந்து வட்டி பார்த்தது. இதுக்கு முன்னாடி பார்த்ததுல அரையாண்டுக்கு ஒரு முறை கொடுத்தாங்க அப்படின்னா பாதியாக்கணும். அதே மாதிரி காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து 4ஆ டிவைட் பண்ணணும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது 2வது மாடல். ஒரு அசல் வருட கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் 25/16 மடங்கானால் வட்டி வீதம் எவ்வளவு? ஸோ இந்த மாதிரி மடங்குகள் கணக்கு வரும்போது அந்த வார்த்தைகளை பாருங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு அசல் வந்து 2 ஆண்டுகளில் 26/16 மடங்கா வட்டி வீதமும் கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு வருட கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் 25/16 மடங்குனால் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன வார்த்தைலாம் வருது? ஆண்டு, 2 ஆண்டுகள் இருக்குது, மடங்கு இருக்குது, வட்டி வீதம் இருக்குது. ஸோ இந்த வார்த்தைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா இதில் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா என்னது? A = P of 1 + R/100 பவர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். ஸோ இப்போ இதில் வந்து இது பார்க்கறதா பெருசா இருக்கும், ஆனால் சால்வ் பண்ணும்போது ஈஸி தான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு அசல் வந்து என்ன பண்ணுது? ஒரு 2 வருஷத்துல 25/16 மடங்கு ஆகுது. அப்போ இந்த 25/16 மடங்கு அப்படிங்கிறது மொத்த தொகை. ஸோ அப்போ ஏக்கு பதிலாக என்ன போடுங்க அப்படின்னா 25/16. அது எதை போல? அசலை போல. ஸோ ஃபர்ஸ்ட் மட்டும் நான் ஓரளவு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஸோ 1 + R தான் நமக்கு தேவை, அதனால R அப்படியே போட்டுக்கலாம். N வந்து எத்தனை வருஷம்? 2 வருஷம். இதில் காமன் டேர்ம் நமக்கு என்னது? P வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்க 25/16 = 1 + R/100. இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபார்மட். அப்போ இந்த கணக்குல வந்து நம்மளுக்கு வட்டி வீதம், கூட்டு வட்டி கொடுத்துருக்காங்க, ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, மடங்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன மடங்கு கொடுத்துருக்காங்களோ அதை இந்த சைட் போட்டுட்டு ஈக்குவல் போட்டுட்டு 1 + R/100 பவர் என்ன போட்டுக்கோங்க? 2 ஆண்டுகள்னா 2 போடணும், 3 ஆண்டுகள்னா 3 போடணும். இப்போ இதை வந்து ஸ்கொயரா வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க ரூட் எடுப்போம். இப்போ ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க என்ன வரும்? 5/4 = 1 + R/100. இப்போ நம்மளுக்கு வந்து 6 மட்டும் தான் வேணும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ 6 மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் கொண்டு வரும்போது 5/4 - 1 = R/100 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1/4 = R/100. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது 25. அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? 25% கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி மடங்குகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசலை போல தான் 25/16 மடங்கு. அதனால தான் நம்ம A = 25/16 Pன்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். நார்மலாக இதில் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி மடங்குகள் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுத்துருக்க மடங்கு அப்படியே போட்டுக்கோங்க. 1 + R/100 பவர் வந்து எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ, 2 வருஷம் கொடுத்தாங்கன்னா 2 வரும், 3 வருஷம் கொடுத்தாங்கன்னா 3 வரும். இங்க 3 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்க மெயின் எடுப்போம், கியூப் ரூட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்க ஸ்கொயர் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தோம். அதனால ரூட்டை விட்டு கேன்சல் ஆகிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அடுத்த சம் அதே மாடல்ல தான். கூட்டு வட்டியில் ஒரு அசல் 2 ஆண்டுகளில் 2.25 மடங்கானால் வட்டி சதவீதம் என்ன? ஸோ நம்மளுக்கு அதுல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும் கிடையாது. அப்போ எத்தனை மடங்கு? 2.25. அப்போ இது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும்? 1 + R/100 பவர் 2 ஆண்டுகள் அப்படிங்கிறதுனால என்ன வரும்? 2 போடுறோம். நம்ம டேரக்டாவே எழுதிடுவோம். அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாலாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது என்ன பண்ணணும்? ஸ்கொயரை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இங்க என்ன பண்ணுவோம்? ரூட் எடுப்போம். ஸோ இப்போ இதுல வந்து ரூட் வந்து நம்மளுக்கு வந்து இது தெரியும். 225 அப்படின்னா எதனுடைய வேல்யூ? 15 ஸ்கொயர் தான் 225. ஸோ 1.5. ஏன்னா ரூட்டுக்கு உள்ள 2 நம்பர் தள்ளி புள்ளி வந்துச்சு அப்படின்னா அது ரூட்டுக்கு வெளியில வரும்போது என்ன பண்ணும்? 1 நம்பர் தள்ளி புள்ளி வரும்.
இல்லை உங்களுக்கு இது குழப்பது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நார்மலாக 225 2.25 இருக்கிறதுனால மேலேயும் கீழே நம்ம என்ன பண்ணுவோம், 100ஆல டிவைட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை வந்து 2.25 அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்னது, 225/100 தான். அப்போ இதுக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், ரூட் எடுத்தோம் அப்படின்னா 15, கீழே வந்து ரூட் எடுக்கும்போது 10. அப்போ ஆன்சர் என்ன தான் வருது, 1.5 தான் வருது. ஸோ நீங்கள் இப்படியே செஞ்சு பார்க்கலாம். இல்லாட்டினா டைரெக்டாகவே ரூட்டுக்குள்ள 2 நம்பர் தள்ளி புள்ளி வந்துச்சு அப்படின்னா நம்ம ரூட்டுக்கு வெளியில என்ன பண்ணணும், 1 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து 1.5 தான். இப்போ 1.5 ஈக்குவல் எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குது, 1 + r/100க்கு ஈக்குவலண்டா இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், r தான் வேணும். ஸோ r/100 அங்கே வச்சுட்டு 1 இந்த பக்கம் மூவ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 1.5 - 1 = r/100. ஸோ 1.5ல இருந்து 1 கழிச்சிட்டோம் அப்படின்னா 0.5. இந்த 100 இந்த பக்கம் வரும்போது என்ன வரும், மல்டிப்ளிகேஷன் வருமா, ஈக்குவல் டு r. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 50%. ஸோ அப்போ ஆரோட வேல்யூ எவ்வளவு, 50%. ஸோ அடுத்த சம் பாருங்க. விக்கி என்பவர் 26,400 மதிப்புள்ள ஸ்கூட்டர் வாங்குவதற்கு ஒரு வங்கியில் 15% ஆண்டு வட்டி வீதத்தில் கூட்டு வட்டியில் கடனாக பெறுகிறார். 2 ஆண்டுகள் 4 மாதத்திற்கு பிறகு அக்கடனை திரும்ப செலுத்துகிறார் எனில் அந்த தொகையை காண்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததுல ஒன்று 2 வருஷம்னு கொடுத்துருந்தாங்க, இல்லாட்டா 3 வருஷம், இல்லைன்னா 18 மாதங்கள். ஈஸியாக வந்து ஒரு முழு நம்பர்ல வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஆண்டுகள் 4 மாதத்திற்கு பிறகுன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி கணக்குல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 ஆண்டுகளுக்கு எவ்வளோ வட்டி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சலாம். ஏன்னா நம்மளுக்கு கூட்டு வட்டி அப்படிங்கும் போது ஒரு வருஷத்துல எவ்வளோ வட்டியை வந்து கண்டுபிடிக்கிறோமோ அது அடுத்த வருஷத்துக்கு அது எதாவது மாறும், அசல் கூட சேர்ந்து அடுத்ததுக்கு அசலாக தான் அது மாறும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் அது வந்து அசல் கூட கூடிக்கிட்டே இருக்கிறதுனால இதுக்கு பேர் கூட்டு வட்டி அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ இதில் வந்து 2 ஆண்டுகளுக்கு தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம 4 மாதங்களுக்கு கண்டுபிடிச்சா போதும். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்க, அசல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 26,400. வட்டி வீதம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 15% தான். ஆண்டு வட்டி, ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம வட்டி வீதத்தை எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம். இப்போ நம்மளுக்கு வந்து 2 ஆண்டுகளுக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன மெத்தட் வரும், 2-1 மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் போட்டலாம் 265 15%. ஸோ இது வந்து கேன்சல் ஆகிடும். இதை நம்ம பிரித்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வட்டி வந்து 3960 வருது. மறுபடியும் என்ன பண்ணணும், இதுக்கு வந்து 15%. ஸோ 594. இப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் இதான் வந்து ஆன்சர். ஸோ 8514 தான் இதனுடைய ஆன்சர். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா அவர் அந்த தொகையை காண்க, மொத்த தொகையை தான் கேட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு என்னது, வட்டி தான். ஆக்சுவலாக இது நம்ம எத்தனை வருஷத்துக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 2 வருஷத்துக்கான வட்டி தொகை தான். அப்போ 2 வருஷத்துல அவங்களுடைய அமௌண்ட் எவ்வளவு மாறுது, 26,400 + ஒரு 8514. இதை ஆட் பண்ணுங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு 2 வருஷத்துல அவங்களுடைய அதாவது நம்மளுக்கு கூட்டு வட்டின்னு என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வருஷத்துல எவ்வளோ வட்டி கால்குலேட் பண்ணுறோமோ அதுவும் அசலும் சேர்ந்து அடுத்த வருஷத்துக்கு அது என்ன பண்ணும், அசலாக தான் மாறும். அப்போ 2 வருஷம் முடியும் போது அதோடைய அசல் வந்து எவ்வளவு மாறுது, 34,914 தான். இப்போ நம்ம இன்னும் எத்தனை மாசத்துக்கு கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு, 4 மாசத்துக்கு. அப்போ இது வந்து நம்ம அசலா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 மாசம் அப்படின்னா எத்தனை வருஷங்கள், 4/12 வருஷங்கள். வட்டி வீதம் எத்தனை, 15%. ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்ணினீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு என்னது, 2 வருஷம் 4 மாதத்திற்கான மொத்த வட்டி தொகை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நான் ஆன்சர் மட்டும். இப்போ இதை நீங்க கேன்சல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்ல வந்து இதுதான் வந்து வட்டி. ஸோ இது வந்து எந்த வட்டி, 4 மாசத்துக்குள்ள வட்டி தான். நம்ம ஆல்ரெடி 2 வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு கால்குலேட் பண்ணியிருக்கோம், 8514. இப்போ 4 மாசத்துக்குள்ள வட்டியை ஆட் பண்ணீங்க அப்படின்னா மொத்த வட்டி. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, மொத்த தொகை. அப்போ மொத்த தொகை அப்படிங்கும்போது 26,400 கூடல
2 வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு 8514. இப்போ 4 மாசத்துக்கான வட்டி எவ்வளவு 17,1745 புள்ளி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு வந்து மொத்த தொகை. ஸோ இந்த மாதிரி தனித்தனியா கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆண்டுகளும் மாதமும் கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆண்டுகளுக்கான வட்டி கால்குலேட் பண்ணிட்டு இந்த 4 மாசத்துக்கு மட்டுமே நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கண்டுபிடிப்போம். அதே மாதிரியே கண்டுபிடிச்சா போதும். ஆனா கூட்டு வட்டியில வந்து நம்மளுக்கு அசல் வந்து எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கும். வருஷத்துக்கு ஒருக்கா வட்டி கூட்டுறாங்க அப்படின்னா அசல் வந்து வருஷத்துக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் தான் 26,400. அதுக்கப்புறம் அவங்க 2 வருஷம் கழிச்சு இன்வெஸ்ட் பண்ண அவங்களுடைய அசல் என்னவா மாறுது அப்படின்னா 34,914. இது மட்டும் நான் மைண்ட்ல வச்சு நம்ம பண்ணும்போது ஆன்சர் வந்து கரெக்டா வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுதான் வந்து ஆன்சர். ஸோ அடுத்த சம் பாருங்க, எத்தனை சதவீத வட்டி விகிதத்தில் அசல் 60,000க்கு 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வித்தியாசம் பார்க்கும்போது 2 ஃபார்முலா வந்து பார்த்தோம். அது எப்பவுமே கேட்கக்கூடியது 2 வருஷம் அல்லது 3 வருஷத்துக்கு தான் கேட்பாங்க, அதுக்கப்புறம் கேட்கவே மாட்டாங்க. ஸோ 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசத்துக்கு ஃபார்முலான்னு பார்த்தோம், PR²/100² அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இப்போ இதுல வந்து பாருங்க, அசல் வந்து கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் தான் கேட்டிருக்காங்க, வித்தியாசம் என்ன கொடுத்துருக்காங்க 1944 வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ 1944 ஈக்குவல் டு அசல் வந்து தெரியாது, ஆர் வந்து சரி அசல் வந்து 60,000, ஆர் வந்து தெரியாது, அப்போ ஆர் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல வந்து 100 × 100 போட்டுக்கோங்க, 4 0 கேன்சல் பண்ணணும். இப்போ மறுபடியும் என்ன வரும், R² ஈக்குவல் டு 1944 / 6. இப்போ ஆறால கேன்சல் பண்ணா 6 3 18, மீதி 1, 6 4 24. ஸோ 324. ஸோ இப்போ இதில் வந்து R² ஈக்குவல் டு 324 கிடைக்குது. இப்போ ஆரோட வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 18. ஸோ 18% தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 16,000க்கு தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு இடையே 15% வட்டி விகிதத்தில் 2 வருடங்களுக்கு வித்தியாசம். அப்போ நமக்கு 2 வருடங்களுக்கு வித்தியாசம் அப்படின்னாலே ஃபார்முலா வந்து D ஈக்குவல் டு PR²/100² தான். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16,000 கொடுத்துட்டாங்க, ஆரும் கொடுத்துட்டாங்க, டி வந்து என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணிட்டு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த சம் பாருங்க, ரூபாய் 2,000க்கு தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டியில் தனித்தனியே 3 ஆண்டுகளுக்கு 10% வட்டி வீதத்தில் முதலீடு செய்யப்படுகிறது எனில் இரண்டுக்கும் இடையே கிடைக்கும் வட்டி விகிதம். நம்மளுக்கு சென்டென்ஸ் தான் பெருசா இருக்கு, ஆனா கண்டென்ட் வந்து என்னது, 3 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அசல் வந்து என்ன கொடுத்துட்டாங்க 2,000 கொடுத்துட்டாங்க, 3 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க 10%. அப்புறம் நம்மளுக்கு 3 ஆண்டுகளுக்கு வட்டிக்கான ஃபார்முலா என்ன வரும், PR²/100² இன்ட்டு R + 300/100. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. அப்போ இதில் நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ அதே மாடல் தான், ஃபார்முலா மட்டும் தான் வேற. இந்த வித்தியாசம் அப்படிங்கிற போது ஃபார்முலா மட்டும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா டி வந்து கேட்டிருக்காங்க, பி வந்து 2,000, 10% தான். R + 300 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 310. இப்போ இதில் வந்து 1 2 3 4 5 6 0 கேன்சல் ஆயிரும், 6 0. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வருது 62 தான் ஆன்சர். இந்த மாதிரி ஃபார்முலா ஞாபகம் வச்சுன்னா ஈஸியாக நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அடுத்த சம் பாருங்க, ஒரு தொகை கூட்டு வட்டியில் 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது, அதே தொகை அதே வட்டி விகிதத்தில் 8 மடங்காக எத்தனை ஆண்டுகள் தேவை? இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு நமக்கு ஒரு ஃபார்மேட்ல சால்வ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம தனி வட்டியில இந்த மாடல்ல பார்த்துருக்கோம். அங்க வந்து தனி வட்டியில பார்க்கும்போது மடங்குகள் வந்தா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு மூணு கான்செப்ட்ல பார்த்தோம். இப்போ இதுல வந்து பாருங்க, இதுக்கு முன்னாடி மடங்குகள் பார்த்தோம். அதுல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அசலை போல இத்தனை மடங்கு அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருப்பாங்க, வட்டி வீதம் கொடுத்துருப்பாங்க, ஆண்டுகள் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுல ஆண்டுகளும் மடங்குகளும் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம மடங்குகளுக்கும் ஆண்டையும் அப்படியே போட்டு வச்சுக்கலாம். இதுக்குள்ள என்ன ரிலேஷன் மட்டும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த ஆன்சர் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 மடங்கு ஆகுறது கொடுத்துருக்காங்க. அப்ப 2 மடங்கு எத்தனை வருஷத்துல ஆகுது, 5 வருஷத்துல ஆகுது. இப்ப நம்மளுக்கு கேட்டிருக்க என்ன கேட்டிருக்காங்க, 8 மடங்கு எத்தனை வருஷத்துல ஆகும்னு கேட்டிருக்காங்களா. இப்போ இதை வந்து 2 அடுக்குல எழுதணும்.
அப்போ 2 ஸோ 1 இங்கே பவரில் என்ன வருதோ அதையும் ஆண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு அந்த ஆண்டு வந்து கிடைக்கும். இப்போ பாருங்க 2 மடங்கு அப்படிங்கிறனால 2/1 எடுத்துருக்கேன். பவரில் என்ன நம்பர் இருக்கோ அதுவும் அந்த 2 மடங்கு ஆகக்கூடிய அந்த ஆண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்குது. இப்போ அதே மாதிரி 8 எப்படி எழுதலாம்? 2/3 எழுதலாமா? ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்? 3ஐயும் எதையும் மல்டிப்ளை பண்ணணும்? 5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் வந்து ஆன்சர். ஸோ அப்போ இது எத்தனை வருஷத்துல நம்மளுக்கு 8 மடங்கு ஆகுறதுக்கு எத்தனை வருடங்கள் தேவை? 15 வருடங்கள் தேவை. ஸோ அடுத்ததான் பாருங்க, அதே கணக்கு தான். கூட்டு வட்டியில் ஒரு தொகை 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் அந்த தொகை 8 மடங்காக. அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா? அப்போ 2/1 ஆகுறதுக்கு எத்தனை மடங்கு? 4 ஆண்டுகள் தேவைப்படுது. அதை எப்படி எழுதுவோம்? 1 × 4 தான் நம்மளுக்கு 4. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 8. அப்போ 8 2 எப்படி எழுதலாம்? 2/3 எழுதலாம். மறுபடியும் நம்ம இடத்துல என்ன பண்ணுவோம்? 3ஐயும் கொடுத்துருக்கக்கூடிய வருஷம் என்னது? 4 வருஷத்தையும் மல்டிப்ளை பண்ணா அதுதான் வந்து ஆன்சர். ஸோ அப்போ எத்தனை வருஷத்துல 8 மடங்கு ஆகுது? 12 வருஷத்துல 8 மடங்கு. மோஸ்ட்லி இந்த மாதிரி கணக்குல வந்து 2 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுல 8 வரும். அதே இது 3 மடங்கு ஆகுறதுக்கு அப்படின்னா இடத்துல 3னுடைய மடங்குகள் வர மாதிரி தான் கணக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பத்தி நம்ம ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுக்குல என்ன வருதோ, இயர் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுனா அதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். ஸோ அவ்வளோதான் கூட்டு வட்டியில. இதுக்கப்புறம் வந்து எல்லாமே இந்த பேட்டர்ன்ல தான் நமக்கு ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து ஃபார்முலா படி தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்முலா என்ன அப்படிங்கிற மாதிரி கூட டைரக்டா கேட்பாங்க. சம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஷார்ட்கட்டும் இருக்குது. ஃபார்முலால வந்து டிஃபரன்ஸுக்கு மட்டும் ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடங்குகள்னா கொஞ்சம் யோசிச்சு போட்டா நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும். இதுல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.